2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்திலிருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். யார் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பார்? இவை அனைத்தும் செய்யும் பொழுது நம் தேசத்திற்கு தேவன் க்ஷேமத்தை கொண்டு வருகிறார். நாம் பாவம் பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு நாம் பலவீனப்படாமல் கர்த்தர் மன்னிக்கிறார், இயேசுவானவர் மன்னிக்கிறார் என்று நாம் அறிகிறோம். ஆகவே அவருடைய சொற்கள், அவர் மன்னிக்கிற தேவன், கருணையுள்ள தேவன், இரக்கம் நிறைந்த தேவன். அவர் நம்மை மன்னிக்கிறார். நாம் சொல்லும் பொழுது, ஜபத்தில் சொல்லும் பொழுது அவர் மன்னிக்கிறார். ஆகவே நாம் பாவி அப்படி நாம் சொல்லக்கூடாது. நம்மையை வருத்தி கொண்டு குற்றப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது நாம் தோற்று போய்விடுகிறோம். ஆகவே இந்த நல்ல நாளில் நாம் வாசிக்கும் பொழுது தேவன் என்ன சொல்கிறார் என்றால், நம் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுக்கிறார். நம் தேசம் நம்ம எங்கே பார்க்கிறோம் அந்த இடத்துல ஒரு க்ஷேமத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். என் நாமம், கர்த்தருடைய நாமம், இயேசுவானவர் என்ற நாமம் தரிக்கப்பட்ட நாம் நம்மையே தாழ்த்தும் பொழுது அவர் ஜெபத்தை கேட்டு அவர் முகத்தை நாம் தேடும், இயேசுவானுடைய முகத்தை நாம் தேடும் பொழுது நம் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும் பொழுது பரலோகத்திற்கு நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். தேவன் அவ்வாறாக செய்கிறார். ஆகவே நாம் பொல்லாத வழிகளை விட்டு விட வேண்டும். பொல்லாத வழிகள் நம் வாழ்க்கையில் இருக்குமானால் அவற்றை விட்டு விடுவோமாக. நம் வாழ்க்கையில் வருகிற எல்லா சாபங்கள் பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் மன்னித்து விடுவதை ஆக்கினைக்கு தப்பு வைக்கிறார். ஆக்கினை கொடுக்காமல் நம் மன்னித்து மறந்து அடுத்த நம்ம புது வாழ்வை அளிக்கிறார். நல்ல நாளில் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவர் நம் மனதை அறிகிறார், உள்ளது போல் அறிகிறார். பெற்றோரை கனம் செய்ய வேண்டும். அதுபோல் வயதான அப்பா அம்மாவை அசட்டை பண்ணக்கூடாது, அவர்களை நேசிக்க வேண்டும். அவ்வாறாக செய்யும்போது நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை ஆண்டவர் வருவிக்கிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி, அப்போ ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணுவது உறுதியானது. என் முகத்தை தேடி, கர்த்தராகி ஆண்டவருடைய முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், நாம் பொல்லாத வழிகளை தொட்டு திரும்ப வேண்டும். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு, பரலோகத்தில் இருக்கிற தேவன், பரலோகத்தில் இருக்கிறவர் தெரியுது, ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்ற வசனம் இது. பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். ஆமென்.